ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அழகர் வைப்ஸ். இன்னைக்கு ஆக்ராவில் ஃபர்ஸ்ட் டே ஆக்ரா ஃபோர்ட் போகிறோம் அண்ட் தாஜ்மஹால் போகிறோம். ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணுறோம். எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டே ட்ராவல் ஃபுல்லாக ஆட்டோவிலே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இங்கே எடுத்த ஆட்டோ தான் ஃபுல் டேக்கு 700 பேசி நாங்கள் போனோம். இதான் நாங்கள் இருந்த ஹோட்டல். டபுள் பெட்ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல்லாம் ரொம்ப ஹைஃபைலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆக்ராவில் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. பட் இந்த ஹோட்டலில் ஃபுட்டும் சர்வீஸும் சூப்பராக இருந்துச்சு. 9:30க்கெலாம் கிளம்பி வந்த ஆட்டோவிலே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆலு பரோட்டா தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம். குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அவங்க தோசை பிரியர்கள் எப்போயுமே தோசை தான் கேட்பாங்க. நாங்கள் ஆலு பரோட்டா ஃபஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணோம். அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் ஃபுட்டு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மார்னிங் ஃபஸ்ட் தாஜ்மஹால் பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் விஐபி மெம்பர் விசிட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நூன் வரைக்கும் பப்ளிக் என்ட்ரி அலோவ் பண்ணலை. ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்ரா ஃபோர்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாஜ்மஹால் ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்ரா ஃபோர்ட் வந்துட்டோம். செம்ம க்ரௌடு. பேக்ஸில் வாட்டர் பாட்டில்லாம் இருந்தால் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி லாங் ஸ்டிக்கு கேமரா ஸ்டிக் அலோவ் பண்ணல. ஸோ அதை ஒரு 1/2 hour லைனில் நின்று வச்சுட்டு வந்தேன். ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்தாச்சு. ஒருத்தருக்கு 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்தியன்ஸுக்கு தனி க்யூ, ஃபாரினர்ஸ்க்கு தனி க்யூ விடுறாங்க. 10:30க்கு உள்ளே போயாச்சு. இந்த ஃபேமஸ் ஆக்ரா ஃபோர்ட் பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த பெரிய ரெட் ஸ்டாண்ட்ஸ்டோன் வால்ஸ், இதோட ஹைட் சுமார் 70 அடி இருக்கும். அதாவது அந்த காலத்தில் இந்த ஃபோர்ட் ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி ஃபோர்ட்டாக பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது. இந்த ஆக்ரா ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தது முகல் எம்பரர் அக்பர் காலத்தில். சுமார் 1565 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இது ஒரு ராயல் கேபிட்டல் மாதிரி இருந்திருக்கு. முகல் எம்பரரோட மெயின் பவர் சென்டர் இங்கே தான் இருந்திருக்கு. இந்த ஃபோர்ட்குள்ளே பேலசஸ், ஹால்ஸ், கார்டன்ஸ், கோர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த காலத்தில் எம்பரர் மீட்டிங் நடக்கிற இடம், கிங் டிசிஷன் எடுக்கிற கோர்ட், ராயல் ஃபேமிலி ஸ்டே பண்ணுற பேலஸ் எல்லாமே இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. இந்த ஃபோர்ட்டை அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர், ஷாஜகான் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபேமிலியாக வாக் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி லெசன் மாதிரி ஃபீல் ஆகுது. கிட்ஸுக்கு ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் இல்லை, ரியல் பிளேஸில் காட்டினா தான் அவங்களுக்கு இப்போ புரியுது, நம்புகிறாங்க இப்போல்லாம். ஷாஜகான் காலத்தில் தான் இந்த ஃபோர்ட்டில் நிறைய பில்டிங்ஸு ஒயிட் மார்பிள் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஷாஜகான் தான் லேட்டர் வேர்ல்டு ஃபேமஸ் தாஜ்மஹால் கட்டினார். ஆனால் ஹிஸ்ட்ரியில் ஒரு எமோஷன் ஸ்டோரி இருக்குது. ஷாஜஹானோட சன் அவுரங்கசீப் பவர் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஷாஜஹானை இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் தான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஷாஜகான் வாழ்க்கையில் கடைசி 8 வருஷம் இந்த ஃபோர்ட்டில் தான் இருந்தார். அதுவும் ஒரு ரூமில் இருந்து டிஸ்டன்ஸில் இருக்கும் தாஜ்மஹாலில் தினமும் பார்த்துக்கிட்டே தன்னோட லைஃப்பை கழிச்சாருன்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து தாஜ்மஹால் வியூ உங்களுக்காக. ஸோ ஆக்ரா விசிட் பண்ணும்போது தாஜ்மஹால் மட்டும் இல்லை, ஆக்ரா ஃபோர்ட்டையும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆக்ரா ஃபோர்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. போகும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ட்ரிப்புன்னு சம்பவம் பண்ணாமல் எப்படி? எனக்கு அந்த கேமரா ஸ்டிக்குக்கு கொடுத்த டோக்கனை தொலைச்சிட்டேன். அதை எங்கடான்னு தேடிட்டு இருந்தேன். அங்கே செக்கிங் அப்போ மிஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. அதை சரி அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் தான் மெமரி. ஸோ இஷ்டத்துக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம். கேமராவில் எடுத்தோம், நம்ம ஃபோனுக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஸ்டில்ஸாக கொடுக்கணுன்னா அதுவும் நம்மளுக்கு தராங்க. டோக்கன் மிஸ் பண்ணதுனால 1/2 hour வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபோன் நம்பரு, அட்ரெஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பர் கூட கொடுத்துட்டு தான் வந்தோம். அப்போ தான் தராங்க. அந்த ஃபன்லாம் முடிச்சுட்டு செம்ம பசி. லஞ்சுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு லஸ்ஸி தான் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆலு பரோட்டா, பன்னீர் ஃப்ரைட் ரைஸு
இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். லன்ச் முடிச்சுட்டு தாஜ்மஹால் கிளம்பியாச்சு. ஃபெப்னாலும் ஹீட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. அதனால லைம் சோடா குடித்தோம். கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது ஃபுல் டே ஆக்ரா ஃபோர்ட்டில் சுற்றுனதுக்கு. தாஜ்மஹாலுக்கு ஒரு 3:00 ரீச் ஆகிட்டோம். செம்ம கூட்டம். ஆனால் க்யூவில் நின்றுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு உள்ளே போகிறதுக்கு. தாஜ்மஹாலோட வாசலில் இருக்கிற அந்த பெரிய என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு பேர் தர்வாசா ரவுசா. இது ஒரு சாதாரண கேட் இல்லை, ஹெவனோட வாசல்னு சொல்கிற ஒரு சிம்பாலிக் கேட். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த கேட்டை க்ராஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபுல் வியூ தாஜ்மஹாலோடது தெரியும். சான்ஸே இல்லைங்க. அந்த ஃபீல்க்காக நான் ரொம்ப வேகமாக போனோம். அந்த அமேசிங் வியூ உங்களுக்காக. சூப்பர் வியூங்க, ஹார்ட் மெல்ட்டிங் மொமெண்ட். ஸோ நம்ம தாஜ்மஹாலை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் ரொம்ப ஃபேமஸ் மான்யூமெண்ட்டில் ஒன்று. ஷாஜஹான் முகல் சாம்ராஜ்யத்தோட ஒரு பேரரசர். அவருக்கு மொத்தம் 4 மனைவிகள் இருந்தாங்க. ஆனால் ஷாஜஹானுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா மும்தாஜ். 1631 14வது குழந்தை பிறக்கும்போது மும்தாஜ் மரணம் அடைகிறாங்க. அந்த நிமிஷத்தில் தான் ஷாஜஹானோட மனசு உடைஞ்சிதுன்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அவர் சிரிக்க கூட மறந்தாருன்னு சொல்கிறாங்க. மும்தாஜ் ஞாபகம் காலத்தால் அழியக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தார். இந்த முடிவோட உருவம் தான் தாஜ்மஹால். 1632 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 22 வருஷம் கட்டினாங்க. 20,000க்கும் மேலே ஒர்க்கர்ஸ், பல கண்ட்ரீஸ்லேருந்து ஆர்டிஸ்ட், இப்படி தான் ஒரு அழகான மான்யூமெண்ட் உருவானுச்சு. கவர்மெண்ட்னால இந்த மான்யூமெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. கம்பல்சரி ஷூஸில் கவர் போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கணும். வரும்போது மட்டும்தான், நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அதை ரிமூவ் பண்ணி போடணும். தாஜ்மஹால் உள்ளே போய் பார்க்குறதுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஆன்லைனில் எடுக்கும் போதே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 45 rupees. இது ஒரு 245 rupeesக்கு நம்ம எடுத்துட்டோம்னா பெஸ்ட்டு. இல்லைனா க்யூவில் நின்று ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் தாஜ்மஹால் போனீங்கன்னா உள்ளே போய் பாருங்கள். அந்த வியூவுமே சூப்பராக இருக்குது. லைட்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப வீடியோலாம் எடுக்கவே முடியாது. பட் கண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான வியூ. நீங்கள் இப்போ தாஜ்மஹால் மேலே பார்க்குறது இதெல்லாம் பெயிண்டிங் இல்லை, இதெல்லாம் ரியல் ஸ்டோன்ஸ். ரூபி, ஜாஸ்பர், ஜேட் மாதிரி கலர் ப்ரேஷியஸ் ஸ்டோன்ஸ் ஒயிட் மார்பிளில் பதிச்சு செட் பண்ண ஆர்ட் தான் இது. அதனால தான் 300 வருஷத்துக்கு மேலே ஆகியும் கலர் போகலை, ஷைன் போகலை, பியூட்டி போகலை. தாஜ்மஹால் பில்டிங் இல்லை, இது ஒரு ஸ்டோன் ஜுவல்லரி. ஒரு 3 to 6 o'clock வரைக்கும் அங்கே இருந்தோம். டிஃப்ரெண்ட் வியூஸில் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது 3 hours. என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஒரு ஆல்பமே வாங்கிக்கிட்டோம், அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். லைஃப்பில் 1 time ஆச்சு தாஜ்மஹாலில் நேரில் பார்க்கணும். வெளியில் வந்தோன்னே நல்ல பசி. ஸோ பானிபூரி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஆக்ராவில் பேத்தான்ற ஸ்வீட் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அதை நாங்கள் தேடி பார்த்து வாங்கினோம், நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபட்டே 4 சிக்ரி டே 2ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.